பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவை அவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 23வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவை அவள் முழு நாவல், அத்தியாயம் 23. கல்பனாவின் சம்மதம் கிடைத்தவுடன் கதிரின் குடும்பம் பரபரப்பானது. பழனிவேலுக்கு இருந்த தயக்கத்தை கூட அவர் மனைவி சரிகட்டி ஒரு வழியாக மிக மிக சந்தோஷத்தோடு தான் ஃபங்க்ஷன் ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். நகரில் ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை கூட புக் பண்ணிவிட்டார்கள். இந்தியாவில் தன் உறவினர்களிடம் நேரில் சென்று பத்திரிகை வைக்க வேண்டும் என்ற ருக்குமணியின் ஆசைக்கு கட்டுப்பட்டு முதலில் திருமண அழைப்பிதழை அச்சாக்கி விடுவோம் என்ற எண்ணத்தில் காவ்யாவின் வீட்டுக்கு சென்று விபரம் கேட்டு பத்திரிகையை அச்சடிக்கும் பொறுப்பை மூர்த்தி கையில் ஒப்படைக்க அவனும் மிக மிக சந்தோஷத்தோடு தான் காவ்யா வீட்டிற்கு வந்தான். அவன் வந்து சேர்ந்தபோது கல்பனாவும் காவ்யாவும் வீட்டிலே தான் இருந்தனர். மகளுக்கு திருமணம் செய்ய கல்பனா முடிவெடுத்திருந்தாலும் பெரிதாக வேலை செய்ய டாக்டர் வரதராஜன் அவளை அனுமதிக்கவில்லை. எல்லாம் தன் பொறுப்பு என மொத்த பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொண்டதால் இவர்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் தான் இருந்தனர். ஆனாலும் மகளுக்கு நகை டிசைன் பார்க்கும் வேலையை காலையிலேயே தொடங்கிவிட்டிருந்தாள் கல்பனா. வேலை முடிந்து வீட்டுக்குள் வந்த மகளிடம் அந்த நகை டிசைனை காட்டிக் கொண்டிருக்கும் போதுதான் மூர்த்தி உள்ளே வந்தான். அவனை வரவேற்று அமர வைத்தவள் மகளை அவனுடன் அமர வைத்துவிட்டு குடிக்க காப்பி தயாரிக்க உள்ளே வந்தாள். மனது பல நாளுக்கு பின் அமைதியாய் இருப்பது போல் தோன்றியது. இது எல்லாத்துக்குமே காரணம் என் புஷ்பா தான். அவன் மட்டும் என்னை இங்கே வந்து பார்க்கலனா இப்போவுமே முடங்கி போய் தான் இருப்பேன். என் மகளுடைய வலியை உணராமல் தான் இருந்திருப்பேன். நல்ல வேளை சரியான நேரம் வந்து என் கண்ணை திறந்து விட்டா. முதல்ல அவள்கிட்ட தான் சொல்லணும். இந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்படுபவளும் அவள் ஒருத்தியந்தான். எப்படியும் காலையிலேயே கிளம்பி போயிருப்பா. எண்ணங்கள் புஷ்பாவை வட்டமிட்ட நேரம் பால் பொங்கி தான் ரெடியாகி விட்டதாக காட்ட அவசரமாக காப்பி தயாரித்து கொண்டு ஹாலுக்குள் நுழைந்தபோது காவ்யா மூர்த்தியோடு எதையோ சந்தோஷமாக விவாதித்து கொண்டிருந்தது தெரிந்தது. அவளின் மலர்ந்து நின்ற முகத்தை பார்த்தவாறே வந்தவர் மூர்த்தியின் முன் காப்பியை நீட்ட மென்சிரிப்போடு வாங்கியவன் ரசித்து குடிக்கத் தொடங்கினான். அவன் குடிக்கத் தொடங்கியதுமே அவன் நேர் எதிரில் இருந்த சோபாவில் கல்பனா அமர, கதிரோட அப்பா பத்திரிகை அடிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காருமா. டிசைன் கூட செலக்ட் பண்ணிட்டோம். கதிர் சொன்ன டிசைனை தான் காவ்யா மேடமும் சொல்கிறாங்க. உள்ளால வைக்க வேண்டிய பெயர்களை மட்டும் குறிச்சி கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். மிக மிக உற்சாகத்தோடு சொன்னவன் முகம் நொடி பொழுதில் மாற்றம் வர தொடங்கியது. காரணம், முன்னால் இருந்த கல்பனாவின் இருண்டிருந்த முகத்தை பார்த்து கல்பனாவின் திடீர் முக மாறுதலை பார்த்தவன் புரியாமல் காவ்யாவை பார்க்க அவள் முகமும் இருண்டு கண்களும் கலங்கி போயிருந்தது. இவர்கள் இந்த அளவு மாறிப்போக அப்படி நான் என்ன கேட்டுவிட்டேன் என மூர்த்தி மொத்தமாய் குழம்பி திருவென முழித்த நேரம் காவ்யாவின் இதயமோ படபடவென அடிக்கத் தொடங்கியது. தாயின் முகமாற்றமே அடுத்து நிகழப்போகும் நிகழ்வை முன்னறிவிக்க வலியில் மூர்த்தியை மனநோக பேசிவிடக்கூடாதே என்ற துடிப்பில் தாயை வலியோடு பார்த்தாள் காவ்யா. நல்ல வேளையாக அந்த சூழலின் அழுத்தத்தை அந்த ஹாலில் இருந்த தொலைபேசியின் குரல் கலைத்தது. கல்பனா மெல்ல திரும்பி பார்த்தாள். அது அவளை விடுவதாக இல்லை. தாயின் மனநிலையை மாற்ற தாய் அந்த இடத்தை விட்டு எழும்புவதே சிறந்தது என உணர்ந்த காவ்யா மூர்த்தியின் பின்னால் நின்று கொண்டாள். அசையவே இல்லை. கல்பனாதான் விடாது ஒலித்த அந்த குரலில் எரிச்சலாகி எழுந்து அதன் பக்கத்தில் போனாள்.
ஆத்திரத்தோடு தான் ரிசீவரை கையில் எடுத்தாள். ஆனால் எதிர்புறம் சுமந்து வந்த செய்தியை கேட்டு ஒரு நொடியில் கோபமாக இருந்த அவளின் முகம் அதிர்ச்சி அடைவதை பார்த்து மூர்த்தியும் காவியாவும் ஒருவர் முகத்தை மற்றவர் ஒருமுறை பார்த்து கொண்டனர். நேரம் ஆக ஆக கல்பனாவின் முகம் கருத்து இருண்டு அவள் கண்கள் மழை பொழிவதற்கு தயாராக கலவரத்தோடு எழுந்து வந்த இருவரும் குழப்பமாக தாயை பார்த்தனர். கல்பனா தன் சுயத்தை இழந்து மயங்கி சரிந்தாள். தாயின் இந்த நிலைக்கு காரணம் புரியாமல் அவள் கையில் இருந்த போனை வாங்கி காதுக்கு கொடுத்தவளுக்கு எதிர்முனை கொடுத்த செய்தியில் உறைந்து போக மூர்த்திதான் காவியாவையும் உலுக்கினான். என்னாச்சு என்னாச்சு காவியா என கேட்க மொத்த அதிர்வையும் முகத்தில் காட்டிய காவியா, புஷ்பாண்டி புஷ்பாண்டி. அதற்கு மேல் அவளாலும் சொல்ல முடியாமல் நான் வறண்டு போக, சொல்லு காவியா என்னாச்சு? புஷ்பாண்டி புஷ்பாண்டி ஃபேமிலி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போன வழியில் ஆக்சிடெண்ட்டா, 2 பேர் ஸ்பாட் அவுட்டா, ஒருத்தர் மிக மிக மோசமான நிலையில் இருக்காங்களாம் என்ற காவியாவின் வார்த்தை கேட்டு மூர்த்தியும் கலவரப்பட ஆரம்பித்தான். ஆனால் தான் கலவரம் கொண்டால் சூழல் விபரீதமாகிவிடும் என உணர்ந்தவன் கல்பனாவை ஓடிப்போய் தூக்க சென்றபோதுதான் தெரிந்தது, கல்பனாவின் உடல் ரொம்பவே பாதிப்படைந்திருந்தது. அவளின் உடலில் இந்த விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுத்துவிட அவள் கையும் காலும் இழுத்து கொள்ள உதடு கோணிக்கொண்டு போனது. அதை பார்த்ததும் பதறிப்போன இருவரும் துடித்து கொண்டு கல்பனா அருகில் வர நிலைமை கைமீறி போய்விட்டது. அவளை அள்ளி எடுத்துக்கொண்டு இருவரும் வெளியே ஓடி வந்தனர். மூர்த்தி வந்த வண்டியிலேயே கல்பனாவை ஏற்றினர். அரை மணி நேரத்தில் மூவரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தனர். கல்பனா தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டாள். மூர்த்திதான் எல்லாம் முன்னின்று பார்த்து கொண்டார். காவியா தாயின் இந்நிலையால் உடைந்து போய் உட்கார்ந்து விட்டாள். விஷயம் அறிந்து கதிரும் வந்திருந்தான். அரை மணி நேர தீவிர சிகிச்சைக்கு பின் டாக்டர் கௌதம் மூர்த்தியோடு வெளிவர கதிர்தான் அவர்கள் அருகில் போய் விவரம் கேட்டான். டாக்டர் சொன்ன பதிலில் கதிரும் அதிர்ந்துதான் போனான். கல்பனா அம்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு மனசில் இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து வச்சுருக்காங்களா? அவங்களோட மரண செய்தி இவங்களை இந்த அளவு பாதிக்குமா? நிஜமா புஷ்பாண்டி மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்களோ என்று தான் கதிர் நினைத்து கொண்டான். டாக்டர் மூர்த்தியோடு ஒருமுறை உள் சென்று பார்த்த கதிர் நிஜமாலுமே உடைந்து விட்டான். எவ்வளவு கம்பீரமான மனுஷியை ஒரு நட்பின் இறப்பு உருக்குலைய வைத்து விட்டதே. அவனால் கூட ஜீரணிக்க முடியவில்லை. அவரின் நிலை பார்த்து அவன் கண்களே கலங்கிவிட்டன. கல்பனாவின் உதடு அஷ்ட கோணலாகி வலதுகரம் சுயத்தை இழந்து விரல்களெல்லாம் நட்டு கொண்டு நின்றது. இடது காலோ சப்பானி சைஸில் மாறிவிட்டது. பார்க்கவே வினோதமாக இருந்தாள் கல்பனா. இதற்கு மேல் தாங்க முடியாது என வெளிவந்தவன் காவியா இருந்த அறையை நோக்கி நகர்ந்தான். காவியா தன் அறையில் உடைந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளால் நடந்து வந்த விபரீதத்தை ஜீரணிக்க கூட முடியவில்லை. தாயை அக்கோலத்தில் பார்க்கவும் முடியவில்லை. அவள் மனம் முழுவதும் தான் தவறு செய்து விட்டது போல் குற்ற உணர்வு மேலோங்கி நின்றது. மூர்த்தி மேல் தாய் பாய்ந்து விடக்கூடாது என்றுதான் நகர்ந்து போய் போனை எடுக்காமல் இருந்தாள். தான் மட்டும் போய் போனை எடுத்திருந்தால் அம்மாவுக்கு இந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காதோ என்ற எண்ணமே அவளுள் கொடூர வலியை விதைத்திருந்தது. அதனாலேயே உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளை நெருங்கி வந்த கதிர் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அந்த நொடி அவளுக்கும் அந்த அணைப்பு தேவையாக இருந்தது. அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு விம்மத் தொடங்கினாள். கதிரோ அவளை ஆறுதல் படுத்தும் வார்த்தையின்றி தன்னோடு அவளை இறுக அணைத்திருந்தான். 10 நிமிடம் அவன் அணைப்பில் மெல்ல தன்னை மீட்டெடுத்தவள் மெல்ல தலையை தூக்கி, அம்மா அம்மா எப்படி இருக்காங்க கதிர்? நீ போய் பார்த்தியா? பார்த்தேன். சீக்கிரம் சரியாயிடும்னு டாக்டர் கௌதம் சொல்லியிருக்காரு. நான் எதிர்பார்க்கல கதிர். புஷ்பாண்டியோட இறப்போ அம்மாவை இவ்வளோ பாதிக்கும்னு எனக்கு தோணலை. எனக்கும் தான். ஒரு ஃப்ரெண்டுக்கு உன் அம்மா இப்படி ஒரு உயர்ந்த இடத்த கொடுத்து வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்?
நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கதிர். அதுலேயும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். புஷ்பாண்டி அப்போவே சொன்னாங்க, என் கல்பனா நான் சொன்னாதான் கேட்பா, நான் சொன்னால் மட்டும்தான் கேட்பான்னு. அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாண்டு இருந்திருக்கு கதிர். இல்லைனா இப்படி இறுகி போய் இருந்தவங்கள ஒரே நாளில் ஒரே சந்திப்பில் மாற்றியிருக்க முடியுமா சொல்லு. அம்மா புஷ்ப ஆண்டியை மட்டும் இல்லை, அவங்க வார்த்தையை கூட மதிக்கிறாங்க கதிர். சரி சரி, இனி பேசி என்னவாக போகுது? காத்திருந்து தான் ஆகணும். அம்மா ரொம்ப சீக்கிரமாக தன்னை மீட்டெடுத்துடுவாங்க. கதிர் காவியாவுக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருக்கும் போது உள்ளே நுழைந்த மூர்த்தி அவர்கள் அருகில் வந்து அமர, புஷ்பா மேட்ரு என்னாச்சு மூர்த்தி என்ற கதிரை நிமிர்ந்து பார்த்த மூர்த்தி, புஷ்பாவும் அவங்க மகன் சித்தார்த்தும் ஸ்பாட் அவுட். அவங்க புருஷன் மட்டும்தான் ரொம்ப ஆபத்தான நிலையில் ஐசியூவில் இருக்காரு. பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஊருக்கு தகவல் கொடுத்தாச்சா? சொல்லியாச்சு. அதிர்ச்சியாக இருக்குடா. அவசரகதியாக எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் இதோட பின்விளைவை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, நடந்துடுச்சு அப்படின்னு நினச்சி மனசை தேத்திக்கிட்டு நாம் இதில் இருந்து கடந்து வந்து தான் ஆகணும். ஆமாம், நீ காவியாவுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தியா என்றபோதுதான் அவனுக்கே அது உரைக்க காவியாவை திரும்பி பார்த்தான். அவள் வேண்டாம் என்பது போல தலையசைத்தாள். இப்படி பேசினா எப்படி காவியா? பட்டினி கிடந்தா எல்லாம் மாறவா போகுது? நடந்ததை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதிலிருந்து போராடி வெளியில் வரணும்னா நாம் எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டாமா? அதுக்காகவாவது நாம் சாப்பிடணும். நீங்கள் இருங்க, நான் 2 பேருக்கும் வாங்கிட்டு வரேன் என கிளம்பி போன மூர்த்தி அடுத்த 10வது நிமிடம் ஒரு பார்சலோடு உள்வந்தான். கையில் இருந்த சாப்பாட்டு பார்சலை கதிர் கையில் கொடுத்துவிட்டு வெளியேறி விட்டான். ஆனால் அதை சாப்பிட வைப்பதற்குள் கதிர் திண்டாடிதான் போனான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தவளை தன் அறைக்கு கூட்டி வந்தவன் அந்த அறையிலேயே அவளை படுக்கவும் வைத்து விட்டான். அவன் மட்டும் இன்று தன் அருகில் இல்லாமல் இருந்திருந்தால் இவள் என்னவாகி இருப்பாள் என்று கூட சொல்ல முடியாது. தாயை அந்த கோலத்தில் கண்டதுமே இவள் மூளை வேலை செய்வதை மறுத்துவிட்டது. எவ்வளவோ உயிரை கீறி கிழித்து ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கிறாள். அப்படிப்பட்டவளுக்கு அஷ்டகோணலாகி போன தாயின் உருவை பார்க்க தைரியம் வரவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி நார்மலாக்கி ஒரு வழியாக மறுநாள் மதியம்தான் தாய் இருந்த அறைக்கு அழைத்து சென்றான் கதிர். அப்படியும் தாயை அந்த கோலத்தில் கண்டதும் கட்டி அணைத்து கதறிவிட்டாள். மகளின் அழுகையை பார்க்க முடியாமல் கோணலாக பேசி பேசியே மகளை சமாதானப்படுத்தினாள் கல்பனா. ஆனால் அவளின் ஆறுதல் இவளின் அழுகையை நிறுத்தவில்லை. பின் நேரமாக ஆக ஒரு வழியாக விம்மலோடு தன் வலியை அடக்கியவள் அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்தாள். இந்த சூழலில் கூட தாய் எந்த வலியையும் முகத்தில் காட்டாமல் கம்பீரமாய் இருக்க கண்டதும் ஒரு கணம் திகைத்தும் போனாள். அந்த திகைப்புதான் ஒரு வழியாக அவளை செம்மைப்படுத்தவும் செய்தது. மெல்ல எழுந்து தாய்க்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். அந்த நேரங்களிலெல்லாம் கல்பனாதான் மகளை பாவமாக பார்த்தாள். காவியா முகத்தில் எந்த சுருக்கமுமின்றி தாயை ஒரு குழந்தை போல பார்க்க தொடங்கினாள். 3ஆம் நாள் வரை மௌனமாக இருந்த கல்பனா அன்றைய மாலை பொழுதில் காவியாவை அழைத்தாள். தாயின் கண் அசைவை புரிந்து கொண்டவள், என்னம்மா என அருகில் வர, புஷ்பா என காற்றுக்கும் கேட்காத குரலில் அவள் ஊத, புரிந்து கொண்டவளோ எதுவும் சொல்லாமல் மௌனமாய் நிற்க, ஊருக்கு கொண்டு போயிட்டாங்களா என்ற அடுத்த கேள்விக்கு மட்டும் என்றவள் அதோடு நிறுத்திக்கொள்ள, நான் அவளை பார்க்கணும் என்றவளை பாவமாக பார்த்தவள், எதுக்குமா என ஆதங்கத்தோடு கேட்க, பார்க்கணும் என்றாள் மெல்லிய குரலில். வேணாம்மா, இந்த நிலைமையில் நீங்க எப்படி என்ற மகளை இரக்கமாக பார்த்தவள், கூட்டிட்டு போ, நான் தைரியமாக தான் இருக்கேன் என்றாள் திணறலோடு. கீழ் போர்ஷனில் வச்சுருக்காங்கம்மா, அங்கே வர நீங்கள் எப்படி வீல் சேரில் என்றாள் விடாமல்.
வேணாம்மா என தாயை கருணையோடு பார்த்தவளிடம், ப்ளீஸ்டா என கெஞ்சித்தலோடு நின்றவளே மறுப்பு சொல்ல முடியாமல் ஒரு வீல் சேரை வரவழைத்து தாயை தூக்கி அதில் உட்கார வைத்து தானே புஷ்பா ஆண்டியோட பாடி இருந்த மார்ச்சுவரிக்கு அழைத்து சென்றாள். புஷ்பாவின் முகத்தை பார்த்ததுமே கல்பனாவின் உள்ளம் நொறுங்க, தாங்க முடியா வலி வந்து நெஞ்சில் அமர்ந்தது போல துடிதுடித்து போனாள். சாகிறதுக்குள்ள ஒரு முறை உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன்னு சொன்னியே, என்னை பார்த்தாச்சுன்னு திருப்தியாகிதான் ஒரேடியாக போயிட்டியா புஷ்பா? என் வாழ்க்கையில் எல்லா உறவுமே பொய்த்து போக இப்போ வர உண்மையான நேசத்தை கொடுத்தியே, இனி இனி எனக்கு சொந்தம்னு யார் இருக்கா புஷ்பா? என் பொண்ணோட மேரேஜுக்கு எங்கே இருந்தாலும் வருவேன் எனக்கு சொல்லணும்னு சொன்னியே, நானும் உன் வாக்குப்படி வாழ முடிவெடுத்து என் பொண்ணுக்கு பேசி முடிச்சேனே, இனி இனி இந்த சந்தோஷத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன் புஷ்பா? வாழ்க்கையில் வலியான சூழல்ல எல்லாம் எனக்கு பக்கபலமாக இருந்தா, நான் பலம் குறித்து போகும்போதெல்லாம் பாதை காட்டி நின்னா, இனி நான் திசை தெரியா காட்டில் தவிக்கும்போது எனக்குன்னு யார் வருவா புஷ்பா? சொல்லுடி சொல்லு. நான் இப்படி நான் இருக்கிற ஊரில் வந்து சாகவா இவ்வளவு தூரம் வந்தா? உன்னை இந்த கோலத்தில் பார்க்கவா இத்தனை வருஷம் கழித்து பார்த்தேன். என்னை பார்த்த நிறைவில் தான் மறிச்சு போனியா? இல்லை இனி இதற்கு மேலே எதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டியா? பொங்கி வந்த வலியை கண்ணீரோடு சேர்த்து வெளியேற்றி விட்டு மெல்ல நிமிர்ந்து புஷ்பாவின் முகத்தை பார்த்தாள். கள்ளம் கபடமன்ற மனதைப் போல அவள் முகமும் ஒளிவீசி கொண்டிருப்பது போல் தோன்றியது. அவள் முகத்தை தனது இடது கையால் வருடியவள் பின் பக்கத்தில் படுக்க வைக்கப்பட்டிருந்த சித்தார்த்தை பார்த்தாள். தாய்க்கு அச்சு அசல் இருந்தான், தந்தையின் கம்பீரம் இருந்தது. ஆனால் குழந்தை ஒன்று தூங்குவது போலதான் அவள் கண்களுக்கு தெரிந்தது. அந்த இளமை துடிப்போடு உயிர் விட்டிருந்த அவன் உடலை பார்க்க பார்க்க கல்பனாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. ஏன் இறைவா இப்படி செய்து விட்டாய்? வாழவே தகுதியில்லாத ஜந்துக்களையெல்லாம் இந்த பூமியில் உலவ விட்டுவிட்டு ஒரு பாவமே அறியாத இவர்கள் உயிரை ஏன் எடுத்தாய்? உனக்கு மனசாட்சியே இல்லையா? உனக்கு இரக்கம்தான் இல்லையா? அந்த குழந்தையை பார், அது இம்மண்ணிலிருந்து வரும் வயதா இது? ஏன் அதன் உயிரை எடுத்தாய் இறைவா? உள்ளம் உறக்க கதறிய போது தாங்க முடியாமல் குலுங்கவும் ஆரம்பித்துவிட காவியா ஓடி தாயின் அருகில் வந்தாள். போதும்மா, இதுக்கு மேலே நீங்கள் அழுதா உங்களுக்கு எதுவும் ஆயிடும்மா, வாங்க போயிடலாம். இல்லைடா, நான் புஷ்பா கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும். திக்கி திணறி சொன்னவள் மனதில் ஆறாத வடுவாய் புஷ்பாவுடனான வாழ்வு வந்து போனது. அதிலும் முந்தைய நாள் தன் வீட்டுக்கு வந்து தன்னை பிடித்து அவள் அருகில் அமர்த்தி தன் கையை எடுத்து அவள் கைக்குள் வைத்து பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மறுபடியும் வந்து அவள் உணர்வை பொங்க செய்தது. அழுகை கட்டுப்படுத்தி தான் பார்க்கிறாள், அவளால் முடியவில்லை. தாயின் முகமார்த்தலை பார்த்த காவியா பயந்து போய்விட்டாள். பதறிக்கொண்டு தாயின் அருகில் வந்தாள். போதும்மா, போதும், இதுக்கு மேலே இங்கே இருந்தா சரியாகாது என அவளை நகர்த்த போக அதை ஆவேசம் கொண்டு தடுத்தவள், இல்லை என் புஷ்பாவை விட்டுட்டு நான் வரல, நான் இதிலே இருக்கிறேன் என்றவளை அதிர்ந்து போய் வியப்பு மேலிட பார்த்தாள் காவியா. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய இந்த அத்தியாயம் எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். புஷ்பாவை கல்பனா இந்த அளவு நேசிக்க காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கூட எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.